கருணை கதாத்திரம் ஸ்ரீரங்க வீரகுராட் ஜனகோபஹுஜம் வேதாந்தரேந்திரமஹம்சே ஸ்ரீமத்ரங்க ஜடாரிசம்மில் வரால்லப்தாகமாந்தஸ்வயம் ஸ்ரீமத்வீரகூர்த்தவாத்தியகடகித் பாதாரவிந்தாஸ்ரயம் ஸ்ரீமத்வேதபதம் ததேவிவேத காருண்யவீச்சாஸ்பதம் சேவேரண்டபுரீன சாசனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்தரேந்திர யதீந்திர கடாட்சலப்தைவல்லதாரமனவத்திய குணம் புஜாஸ்திரியம் நாராயணாந்தி யுதுல்ய கிருபாதிஷ்டம் ஸ்ரீரங்கநாதி விஜயகரமாட்சயாமः விசுத்த விஜயான ஜனஸ்வரூபம் விஜயான விஸ்வானவத்ததீர்த்தம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் மஹேந்திரோகம் பிரபத்யே ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜ முனிகருணாரத்வேதாந்தயுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாத யோகீஸ்வர குருபரயோரத்திரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாய முனிகிருபயா பிராப்த மோட்சாசிரமம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் லப்தயே தேசிகேந்திரம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாஸ்ததோஷம் தத்பாதயுக்மகரதீர் வருங்கராஜம் பிரயந்த யுக்மகரபூரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே யத்பதாம்போர்ஹத்யான வித்வஸ்தாதேஷ கல்மஷः வசுதா உபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம் யத்பதாம்போர்ஹத்யான வித்வஸ்தாதேஷ கல்மஷः வசுதா உபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம். பிரணாமம் லக்ஷ்மணமுனி புலிகநாத மாமகம் பிரசாதயதி யத்தோஸ்து சுவாதீனவதிகாம் சுகம். பிரணாமம் லக்ஷ்மணமுனி புலிகநாத மாமகம் பிரசாதயதி யத்தோஸ்து சுவாதீனவதிகாம் சுகம். சத்விதீருடைய உபக்கிரமத்தை ததைச்சத ரகுத்யாம் பிரஜாயேதி அப்படின்னு இந்த சர்வத்யத்வாதி விசிஷ்டமான பிரம்மமானது தன்னுடைய ஞானரூபமான சங்கல்பத்தினாலே தானே பல வஸ்துக்களாகவும் ஆகக்கடவேன் என்று சங்கல்பித்து இந்த ஜெகத்சிருஷ்டியை பண்ணினதுங்கிற காரணத்தாலே உபக்கிரமத்துல சர்வத்யத்வாதி சர்வசக்தித்வ இந்த சத்திய சங்கல்பத்வாதி குணவிசிஷ்டமான பிரம்மத்தை உபக்கிரமித்து பரஜியில சப்தமுகி என்கிற வாக்கியத்தினால அந்த பிரம்மத்தை ஒரு அஜ்ஞனாகிற ஒரு அல்பசக்தனான சேதன விஷயத்தை சொல்லி இப்படி பிரம்மத்தினுடைய நிர்விசேஷத்தை இப்படி ஸ்தாபிப்பது இந்த பிரகடனத்தினுடைய உபக்கிரம உபசம்ஹாரையோகோ விரோதமா. சர்வத்யத்வாதி குணவிசிஷ்ட பிரம்மத்தினால உபக்கிரமித்து நிர்விசேஷ பிரம்மத்தை கொண்டு பிரகடனத்தை முடிப்பது என்பது உபக்கிரம உபசம்ஹாரையோகோ விரோதத்வாது. இந்த வாக்கியார்த்தம் இந்த பிரகடனத்துக்கு நகட்டதே அப்படின்னு முடிச்சார். அதுக்கப்புறம் நிர்விசேஷ வஸ்துவை பற்றி உங்களுக்கு சொல்லிட்டே வந்தோம். இப்போ நிர்விசேஷ வஸ்துவானது ஒரு வஸ்துவானது நிரூபிக்கப்பட்டு அந்த வஸ்துவுக்கு சத்பாவம் வரணும்னாக்க அது பிரமாணங்கள்னால நிரூபிதமா இருக்கும். எந்த வஸ்து பிரமாணங்கள்னால நிரூபிதம் இல்லையோ அந்த வஸ்துவானது இல்லையா ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத வஸ்து. எந்த வஸ்துவை ஒத்துக்கணும்னாக்க அந்த வஸ்துவானது ஏதாவது ஒரு பிரமாணத்தினால் நிரூபிக்கப்பட்ட வஸ்துவா இருக்கும். கடப்படாதிகள் எல்லாம் அவைகளெல்லாம் பிரத்யக்ஷத்தால் நிரூபிதமான வஸ்து. மகத் அகங்காராதிகள் எல்லாம் அனுமானத்தால் நிரூபிக்கப்பட்ட வஸ்து. ஜீவாத்மா பரமாத்மா நித்திய விபூதி இதெல்லாம் சாஸ்திரத்தினால நிரூபிதமான வஸ்து. ஏதேனும் ஒரு வஸ்துவை உலகாக ஒப்புக்கொள்ளணும்னா அந்த வஸ்துவானது ஏதாவது ஒரு பிரத்யட்சத்தினாலேயோ அனுமானத்தாலேயோ இல்ல சப்தங்கிற சாஸ்திரத்தாலேயோ ஏதாவது ஒரு பிரமாணத்தினால் நிரூபிக்கப்பட்ட வஸ்துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இப்ப நிர்விசேஷ வஸ்துவானது எந்த பிரமாணத்துக்கு விஷயம் இல்லாதது. இது எந்த பிரமாணத்தினாலும் நிரூபிக்க இயலாத வஸ்து அப்படிங்கறத மேல 32வது வாக்கியம் தொடங்கி அதுக்கு ಅರ್ಥವೇದ ಸಂಸರ್ಗ ವಿಷಯ ಬೋಧನಕೃತ ಪದವಾಕ್ಯ ಸ್ವರೂಪಲಬ್ಧ ಪ್ರಮಾಣ ಭಾವಕ್ಕೆ ಶಬ್ದಕ್ಕೆ
நிர்விசேஷ வஸ்து போதனா சாமர்த்தியாது நிர்விசேஷ வஸ்து சப்தா பிரமாணம். முதல்ல சப்தத்திலேருந்து வர பிரத்யட்சம் அனுமானம் சப்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆரோகண கிரமம். அவரோகண கிரமத்துல சப்தம் அனுமானம் பிரத்யட்சம் இன்னொரு வகையில் சொல்லலாம். இப்போ பிரத்யட்சம் அனுமானம் சப்தம் சொல்ல வேண்டியது இருக்க முதல்ல நிர்விசேஷி சப்தகான பிரமாணம். சப்தம்னாக்க வருஷம் டெஸ்டிமனி, அதாவது வேத சாஸ்திரங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் சப்தம். அந்த சப்தமானது நிர்விசேஷத்துல பிரமாணம் ஆகாதுன்னு முதல்ல ஆரம்பிக்கிறார். ஏன் பிரத்யட்சத்தை கொண்டு ஆரம்பிக்கலன்னு கேட்டா, அத்வைதிக்கு பிரத்யட்ச அனுமானங்கள் எல்லாம் அத்தியந்தம் இருக்கு. சாஸ்திரம் ஒண்ணுதான் இதுதான் வியாபகாரிகமாக ஒப்புக்கொள்ள வேண்டிய விஷயம். அதனால மேலும் பிரத்யட்சத்தில் விஷயமாகாததான அதீந்திரிய பதார்த்தங்கள்லாம் சாஸ்திரத்தான் தான் விஷயமாகும் காரணத்தால அத்வைதியினுடைய பத்து பெட்டி சாஸ்திரத்துடன். அதனால முதல்ல சாஸ்திரத்தை நிராகரிக்கும். சப்தா நிர்விசேஷ வஸ்துனி ந பிரமாணம். சப்தமானது நிர்விசேஷ வஸ்து விஷயத்துல ஒருபொழுதும் பிரமாணமாகாது. அதாவது சாஸ்திரம் சப்தமானது ஒருபொழுதும் நிர்விசேஷ வஸ்துவை நிரூபிக்காது. ஏன்னு கேட்டா, இந்த சப்தத்தினுடைய சொரூபம், சப்தத்தினுடைய விருத்தி, அதாவது அதனுடைய பிரயோஜனமான பிரவೃತ್ತಿ, இவைகள் ரெண்டுமே வேத கடிதம். முதல்ல சப்தம் எப்படி இருக்கே கேட்டா, சப்தமானது பிரகிருதி பிரத்ய ரூபமான அந்த வேத ஆகாரத்தை உடையது. ஒரு சப்தமே ரெண்டு வேதகமான ஆக்காரங்களை கொண்டது. ஒன்று பிரகிருதி, பிரகிருதிக்கு ரூபு, அதுல பிரத்யேகம் சதி. இது ரெண்டுமே ஒன்று கொண்டு வேறுபட்டது. இந்த பிரகிருதி பிரத்யேகம் சொல்லக்கூடியதான இந்த பகுதி விகுதின்னு தமிழ் சொல்லக்கூடியதான அந்த ரெண்டு பரஸ்பர பின்ன ஆகாரங்களை உடையதாகத்தான் சப்தம் இருக்கு. சப்தத்துடைய சொரூபமே வேத கடிதம். என்ன? பிரகிருதி விகிருதி ரூபம் வேத கடிதம். அதே மாதிரி சப்தத்தினுடையதான பிரவೃತ್ತಿ அதுவும் வேத பிரவೃತ್ತಿ. என்னன்னு கேட்டா, சப்தம் எதுக்கு பிரயோகிக்கப்படுது? ஒரு சப்தத்தை ஒரு பதார்த்தத்திலிருந்து இன்னொரு பதார்த்தத்தை வேறுபடுத்தி காட்டுவதற்கு அந்த பதார்த்தம் ஒரு சப்தத்தால குறிக்கப்படுது. லோகத்தை சப்தமே இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொரு பதார்த்தம் தனித்தனியா குறிப்பிட்டு சொல்ற பதார்த்தங்கள் இல்லைன்னா எல்லா பதார்த்தங்களும் ஒரே பதார்த்தம். ஒரு பதார்த்தத்துக்கு இன்னொரு பதார்த்தத்துக்கு உள்ள வேத பிரதீதி வராது. அதனால சப்தங்கிறது எதுக்கு ஏற்பட்டிருக்கின்றதா, உலகத்தில் உள்ளதான கணக்கற்ற பதார்த்தங்கள், அசங்கேயமான பதார்த்தங்களை ஒன்றிலிருந்து ஒன்றை வேறுபடுத்தி காட்டுவதற்காக ஏற்பட்ட சப்தம். ஆனால் சப்தமானது வேத பிரவೃತ್ತಿகள், வேதத்தையே பிரவೃத்தியாக உடையது. வேத பிரவೃத்தி மட்டும் இல்ல, வேத ஸ்வரூபம். சப்தத்துடைய சொரூபமே வேதம். சப்தத்துடைய சொரூபம் என்ன? பிரகிருதி பிரத்யா பகங்கள் சப்தத்துடைய சொரூபம். அதுல பிரகிருதி பிரத்யம் என்கிறதான இது வேறுபட்டதான அம்சங்களை தன்னுடைய அவயவங்களை கொண்டதாக. அவயவம்னாலே வேதம். சப்தத்துக்கு பிரகிருதி ஒரு அவயவம், பிரத்யம் ஒரு அவயவம். அவயவம் வந்துட்டாலே வேத பதார்த்தம். நிறவயவமா இருந்தால் அது நிர்விசேஷமா இருக்கிறது ஒரு பிரசக்தி இருக்கு. தாவயவ பதார்த்தமானது ஒரு பொழுதும் அபேத பதார்த்தமா இருக்க முடியாது. அது வேத ரூபமான சப்தத்துடைய சொரூபமும் பிரகிருதி பிரத்யம் என்கிறதான வேத கணிதம். சப்தத்தினுடைய விருத்தி பிரவೃತ್ತಿயும் ஒரு பதார்த்தத்திலிருந்து இன்னொரு பதார்த்தத்தை வேதமாக வேத ஆகாரத்தோடு காட்டுவதற்காக நிரூபிக்க ஏற்பட்ட பிரவೃತ್ತಿயுடையது. அதனால இந்த அர்த்தபேதேன அர்த்தபேத சம்சர்க விஜேக போதனக்கிட்ட பதவாக்கிய ஸ்வரூபலப்த பிரமாண பாவத்தை சப்தத்திய நிர்விசேஷ வஸ்து போதன சாமர்த்தியாது அசாமர்த்தியாது ந நிர்விசேஷ வஸ்துனி சப்தா பிரமாணம். பிரமாணம் நிர்விசேஷமாக இருந்தால்தான் பிரமேயம் நிர்விசேஷமா இருக்கும். இங்க பிரமாணமே நிர்விசேஷமாக இல்லை.
निर्विषय इत्यादि शब्दासु केनचित् विशेषं सिद्धतया अवगतस्य वस्तुनः वस्तुन्तरावगत विशेष निषेधकतया बोधकाः इतरता तेषामपि अनवबोधकत्वमेव. அதனால என்ன ஆகும், சப்தத்தில் ஒரு பதார்த்தத்துக்கு இன்னொரு பதார்த்தத்துக்கு உள்ள வித்தியாசத்தை காட்டில் கொண்டு ஒரு பதார்த்தத்தை இன்னொரு பதார்த்தம் சேர்ந்து வேறுபடுத்தி விவகரிப்பதற்கு தான் சப்தங்களுடைய பிரயோஜனம். அப்படி இல்லைன்னா சப்தங்களுக்கே பிரயோஜனம் இல்லாம சப்தங்களுக்கே பிரவருத்தி இல்லாமல் போயிடும். ஆகினால அநேக பதார்த்த சப்த போதகத்வாச்ச வாக்கியம். இப்போ சப்தமே நிர்விசேஷ வஸ்துவை காட்டாது. ஏன்னா சப்தமே பேதஸ்வரூபம் பேத பிரவருத்தி உடையதுன்னு கேட்டா, வாக்கியமானது பலதரப்பட்ட சப்தங்களை கண்டத்தை கொண்டதாக. ஒவ்வொரு சப்தமும் இது கர்த்தபதம், இது கிரியாபதம், இது கரணபதம் அப்படின்னு ஒவ்வொரு பதமும் பிரவருத்தினாலையும் சுரூபத்தினாலையும் வேறுபட்டு இருக்கிற காரணத்தாலே பதமே சப்தமே நிர்விசேஷ வஸ்துவ பிரமாணித்து நிரூபிக்காதுன்னு சொன்னா, அப்ப பத சமுதாயமான வாக்கியமானது நிச்சயமான நிர்விசேஷ வஸ்துவ பிரமாணமாகாது. இதுக்கு அத்வைதி பதில் சொல்ற, நீ சொல்றது எனக்கு இஷ்டாபத்தி சித்த சாதனம். நானும் தான் சொல்றேன், சப்தம் என்கிறதான பிரமாணமானது நிர்விசேஷ வஸ்துவை சாதிக்காதுங்கிறதா என்னுடைய அபிப்பிராயமும். பிரதிவாதிக்கு அபிமதமானதையே வாதி சாதிப்பானாகி அப்ப அந்த வாதமானது சித்த சாதனம் சொல்லப்படும். எது சித்த சாதனம் அப்படின்னு கேட்டாங்க, ஏற்கனவே வாதி பிரதிவாதி ரெண்டு பேருக்கும் இல்லையா, ரெண்டு பேரால் ஒப்புக்கொள்ளப்பட்டது, ரெண்டு பேருக்கும் அபிமதமானது, அதுக்கு பேரு சித்தம்னு பேரு. அதை சாதிக்க பேரு வாதியினால ஒப்புக்கொள்ளப்பட்டு பிரதிவாதியினால ஒப்புக்கொள்ளப்படாததான் வாதி பிரதிவாதிக்கு சாதிக்கணும். கேள்வியை கொண்டு விட்டாந்தத்தை கொண்டு சாதிக்கணும். வாதி பிரதிவாதி உபயோகமான இவைய ரெண்டு பேரும் ஒப்புக்கொண்டதான விஷயத்தை சாதிக்க தேவையில்லாத காரணத்தால எது சாத்தியம் நார்கதி சத் சித்தம், எது சாதிக்கப்பட தேவையில்லாததோ அது சித்தம் இல்லையா. இது சித்தத்தை சாதிப்பது என்பது ஒரு தோஷம். சித்த சாதனம் அப்படின்னு சாதாரண தர்க்கத்துல இது சித்த சாதனம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த சித்த சாதனம்ங்கிறது ஒரு தோஷம். ஏற்கனவே வாதி பிரதிவாதி ரெண்டு பேராலும் ஒப்புக்கொள்ளப்பட்ட விஷயத்தை வாதி பிரதிவாதிக்கு நிரூபிப்பதற்கு அனுமானாதி பிரயோகங்கள் பண்ணுவதெல்லாம் சித்த சாதனம். இப்ப அத்வைதி நாம சொன்ன இவ்விஷயத்தை சித்த சாதனம் அப்படின்ற என்ன நாம சொன்னோம், ஐயா நிர்விசேஷ வஸ்துவானது சட்ட பிரமாணத்தால் நிரூபிக்கப்பட முடியாதது. சட்ட பிரமாணம் நிர்விசேஷ வஸ்துவில பிரமாணம் ஆகாது. ஏன்னு கேட்டா சப்தமானது பிரகிருதி பிரத்ய ரூபமான வேத ஸ்வரூபத்தை உடையது. சப்தத்துடைய ஸ்வரூபம் என்ன, பிரகிருதி பிரத்யாத்மகம். யாதனுடைய ஸ்வரூபம் என்னன்னா திரவிய தேவதாத்மகம் அப்படின்னு சொல்ற மாதிரி சப்தத்துடைய ஸ்வரூபம் என்னன்னு கேட்டா பிரகிருதி பிரத்யாத்மகம். இந்த பிரகிருதி இந்த ரூப் இந்த சப்தங்கிறது பிரகிருதி பிரத்யாத்மகம் சப்தம். சப்தத்தினுடைய ஸ்வரூபம் மட்டும் பேத ஸ்வரூபம் இல்ல, சப்தத்துடைய பிரவருத்தியும் பேத பிரவருத்தி. சப்தங்கள் இருக்குன்னு கேட்டாங்க, ஒரு பதார்த்தத்தை இன்னொரு பதார்த்தத்திலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக அந்த பதார்த்தத்தை அந்த சப்த பிரயோகம் பண்ணப்படுறது. கடகான்னு சொன்னாங்க, புதுபுத்தோதராகாரமான சம்புக்ரீவாதின பதார்த்தத்தை இதர பதார்த்தம் ஜாகிருத்தியம் தஸ்மின் கட இது சப்த பிரயோகம் செய்யாட்டே சொல்லுறேன், எனக்கு புரியுதே சொல்லுறேன். கடம் அப்படிங்கறதான ஒரு சப்தம் எதுக்குன்னு கேட்டா, வாயு வயது தெரிஞ்சா கழுத்து குறுகளால் மண்ணால பண்ணப்பட்டதான ஒரு வஸ்து. அந்த வஸ்துவை அதை காட்டும் மற்ற வஸ்துக்களிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக அதுல கடந்து சப்த பிரயோகம் பண்ணப்படுறது. அதனால சப்தத்துடைய பிரவருத்தி என்ன, இந்த வேத பிரதிபாதம் தான் உங்களுக்கு சொல்லும். ஏவம் வேத ஸ்வரூப
வேத பிரவருத்தி பிரமாணமாகிற சப்தமானது ஒருபொழுது நிர்விசேஷ பதார்த்தத்தை நிரூபிக்காது. ஒரு பிரமாணமானது எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஒரு விசேஷ வஸ்து பிரமாணமா இருந்தாக்க விசேஷ வஸ்து பிரதிபாதிக்கும், நிர்விசேஷ வஸ்து பிரதிபாதனமா இருந்தால் பிரமாணமா இருந்தால் நிர்விசேஷ வஸ்து பிரதிபாதிக்கும். இங்க சவிசேஷ வஸ்து பிரதிபாதகமா இருக்கிற சப்தம் நிர்விசேஷ வஸ்து பிரதிபாதிக்காது. ஏன்? அதனால சப்தா ந சப்த பிரமாண விஷயம், அதாவது சப்த நிர்விசேஷ வஸ்து ந சப்த பிரமாண விஷயம் அப்படின்னு சொல்லி முதல்ல நிரூபிச்சோம். இது அத்வைதி சித்த சாதனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எனக்கு இஷ்டாகும். என் மதத்திலையும் அதேதான். நீ அதே எனக்கு நிரூபிக்கிறது இல்லையா? நிர்விசேஷ வஸ்துவானது சப்த பிரதிபாத்தியம் அல்ல. ஏன்னா நிர்விசேஷ வஸ்துவானது ஸ்வயம் பிரகாசமான நிர்விசேஷ வஸ்து. என்னால நிர்விசேஷ வஸ்துன்னு சொல்லப்படுவது ஒரு அஸ்வயம் பிரகாசமான பரத பிரகாசமான வஸ்துவா இருந்தால், இன்னொன்று நாள் நிரூபித்து பிரகாசிக்கப்பட வேண்டிய வஸ்துவா இருந்தால் அது சப்த பிரமாணத்துக்கு விஷயமாகுமா, இன்னொரு பிரமாணத்துக்கு விஷயமாகுமா யோசனை பண்ணணும். புரியலையா? நான் நிர்விசேஷ வஸ்துன்னு எதை சொல்றேன்? நானே இறந்து சொல்லுறேன் சார். अस्माभि निर्विशेष स्वयं प्रकाशे वस्तुनि शब्द प्रमाणि उच्यते। स्वतसिद्धस्य प्रमाण अनपेक्षत्वात् सर्वशब्दैः तदुपराग विशेषाः ज्ञातृत्वादयः सर्वे निवर्तन्ते। सर्वेषु विशेषेषु निवृत्तेषु वस्तुमात्रम् अनवच्छिन्नं स्वयं प्रकाशं स्वतः अवतिष्ठते इति। அத்வைதி சொல்ற அகஸ்யாத் அகஸ்யாத்னா எப்பவுமே பூர்வகத்திலே பிரத்யவஸ்தானம். பூர்வகத்தி நான் சொன்ன வாதத்தை ஒத்துக்கான அதுக்கு நேரம் சொல்றேன். நிர்விசேஷ வஸ்துவை சப்தமானது பிரமாணமாக இருந்து நிரூபிக்கும் என்று எங்களால் ஒருபொழுதும் சொல்லப்படலை. ஏன்னா இது நிர்விசேஷ வஸ்து நாம் எது சொல்றோமோ அந்த நிர்விசேஷ வஸ்து ஆகிற பிரம்மமானது ஞானமாக ஸ்வயம்பிரகாச பதார்த்தம். ஸ்வயம்பிரகாச பதார்த்தத்தை வேறொரு பதார்த்தம் வேறொரு பிரமாணத்தை கொண்டு நிரூபித்து அறிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகினால நிர்விசேஷ வஸ்துவானது சப்த பிரமாண விஷயம் இல்லை என்பது எங்களுக்கு அபிமதம். அப்ப சப்த பிரமாணம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, சப்த பிரமாணமானது அந்த நிர்விசேஷ வஸ்துவுக்கு இருப்பதாக தோன்ற விசேஷங்கள் இல்லையா,
அந்த விசேஷங்களை எல்லாம் விசேஷித்து அவைகளை எல்லாம் அதை விட்டு நீக்குவதுதான் அந்த சப்த பிரமாணத்துக்கு காரணம். சப்த பிரமாணத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம எத்தமக்ராகம கோத்திரம் அவர்ணம் அசத்து ஸ்தோத்திரம் ரபாடிபாதம், அப்புறம் நிர்குணம் நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம் போன்ற சப்த பிரமாணங்கள்லாம் என்ன பண்றது, அந்த நிர்விசேஷ வஸ்துல இருப்பதாக பிரதீயமானமாக இருக்கக்கூடியதான பேதங்கள் இருக்குல்ல, விசேஷங்கள் இருக்கு இல்லையா, அந்த விசேஷங்களை எல்லாம் கலைந்து அவைகளை சப்த பிரமாணமாக அப்புறப்படுத்தினா மேல நிர்விசேஷ வஸ்துவானது ஸ்வயம் பிரகாசமாக தானே கண் அறிவித்துக் கொண்டு இருக்கும். சப்த பிரமாணத்தோடு தாற்பயம் என்ன, சப்த பிரமாணமானது நிர்விசேஷ வஸ்துவின் மேலே ஆரோபிதமாக இருக்கக்கூடியதான விசேஷங்களை எல்லாம் சப்த பிரமாணமானது கலைந்து அளித்ததாகி, அதுக்கப்புறம் நிர்விசேஷ வஸ்துவானது எந்த விதமான பிரமாணம் நிரூபிக்க எந்த பிரமாணத்தை அபேட்சிக்காமல் தானே சப்தசித்தமாக ஸ்வயம் பிரகாசமாக நிர்விசேஷ வஸ்து பிரகாசம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால நீங்க சொல்ற கண்டனம் சித்த சாதனம் அது எனக்கு ஏறாது. பாக்கியார் சாதிக்கிறார் நைத்ததேவம், அது அப்படி என்று கேன சப்தேன தத்வஸ்து நிர்திஷ்ய ததா விசேஷாः நிரஸ்யन्ते யக்திமாத்திர சப்தேன இதி சேத் சோபி சவிசேஷமேவ வஸ்து அவலம்பதே பிரகிருதி பிரத்யய ரூபேண விசேஷ கல்பிதத்வார்த்தஸ்ய நைதரேவம் கேன சப்தேன தத்வஸ்து நிர்திஷ்ய ததா விசேஷாः நிரஸ்யन्ते. ஐயா, சப்தமானது ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த விசேஷங்களை மட்டும் நிரசிக்கிறது அப்படின்னு சொன்னால் தத்வஸ்து நிர்திஷ்ய முதல்ல அந்த வஸ்துவை நிர்தேசிக்கும். அந்த வஸ்து நிர்தேசித்த பிறகுதான் அதில் உள்ளதான விசேஷங்களை அப்புறப்படுத்த முடியும். ஒரு சவிசேஷ வஸ்துவை நிர்தேசித்து அந்த சவிசேஷ வஸ்துவில் உள்ள விசேஷங்களை எல்லாம் பிரமாணத்தினால் சப்த பிரமாணத்தினால அதை நிஷேதித்து அதுக்கப்புறம் நிர்விசேஷ வஸ்துவானது சுயம் பிரகாசமா பிரகாசிக்கணும்னு சொன்னான். முதல்ல கேன சப்தேன தத்வஸ்து நிர்திஷ்யத்தை, அதுக்கப்புறம் அந்த நிர்தேசிக்கிறதுக்கு உபயோகப்பட்ட சப்தமே அது உள்ள விசேஷங்களை எப்படி கிடைக்கிறது. முதல்ல ஒரு சப்தமானது சவிசேஷ பதார்த்தத்தை நிர்தேசிக்கிறதுன்னு என்னதான் அந்த வஸ்துவோடு சேர்த்து அந்த சவிசேஷ பதார்த்தங்களையும் அந்த சவிசேஷங்களையும் சொல்றது, விசேஷங்களையும் சொல்றது. இப்போ அதே சப்தத்தை கொண்டு அந்த சப்தத்திலே அந்த சப்தவாக்கிய பதார்த்தத்திலே அந்த விசேஷங்களை கழிப்பது என்றால் அது எப்படி அப்படின்னு சொன்னா அதுக்கு அதை சொல்ற ஞான மாத்திரம் என்கிறதான சப்தத்தை கொண்டு ஞான மாத்திரம் சப்தம் இருக்கு. விஜயானகரையேவ பிரஜானகரையேவங்கிறத உள்ளதானே ஞான மாத்திரமேவ ஸ்வரூபம் என்கிற சப்தத்தினால இப்போ ஞானம் அப்படின்னு இந்த வஸ்துவை நிர்தேசிக்கும். ஆத்மாங்கிற வஸ்து இருக்கிற பிரம்மங்கிற வஸ்து அந்த வஸ்துவை முதல்ல ஞானம் சப்தத்தால நிர்தேசிக்கிறது. அப்புறம் அது உள்ள விசேஷங்கள் என்ன, அது ஞாத்திருத்தம் ஞேயத்துவம் போன்றதான அதில் உள்ள விசேஷங்கள் இருக்கு.
அந்த விசேஷங்கள் அகற்றணும்னா என்ன பண்ணுவோம்? ஞான மாத்திரம் சப்தத்தை சொன்னால் அந்த மாத்திர சப்தத்து மாத்திர அப்படிங்கிற சப்தத்தினுடைய விவச்சேத சாமர்த்தியத்தினால அதுல உள்ள ஞாபக சம்பந்தங்கள் எல்லாம் விளக்கப்படும். நாம கேட்டதுக்கு பதில் சொல்ற ஐயா, எந்த சப்தத்தினாலே வஸ்துவை சவிசேஷமான வஸ்துவை நிர்தேசித்து அப்புறம் அந்த சப்தத்தை கொண்டு அதுல உள்ளதான விசேஷங்களை அகற்றுவது என்றால் அது எப்படி அப்படின்னு கேட்டா அது இப்படி இல்லையா? ஞானம் அப்படிங்கிற சப்தத்தால வஸ்துவை நிர்தேசித்து சாமானிய லோகத்தை ஞானம்னு சொன்னாங்க இல்லையா? அது யாத்திரை கேய சம்பரித்தம். ஞானம்னு சொன்னா யாருடைய ஞானம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். எந்த வஸ்து விஷயமான ஞானம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஆக ஞானம் என்பதானது லோகத்துல சாமானிய ஞான சப்த பிரயுக்தமான பதார்த்தமானது அது ஞாபகங்களோடு கூட்டினதான ஞான சப்தமாக இருக்கும். அதனால அந்த முதல்ல ஞான சப்தத்தினால அந்த வஸ்துவை நிர்தேசித்து அதுல ஞான மாத்திரம் அப்படின்னு மாத்திர சப்தத்தால் விவச்சேதித்தால் அதுல உள்ள ஞாபக தற்குத ஞான வேதாதிகள் எல்லாம் நிவர்த்தி கூடலாம். அதுக்கப்புறம் அந்த வஸ்துவானது நித்திய சுத்த புத்த சொப்பிரகாச சைத்தன்ய மாத்திரமான வஸ்துவாக ஆகும். இப்படி இருக்கும். முதல்ல ஒரு சப்தத்தால நிர்தேசிக்கணும், இன்னொரு சப்தத்தை அந்த சப்தத்தை கொண்டே அதை போக்கணும். அதனால முடியுமா அப்படின்னு கேட்டார். முடியும். ஞானம் சப்தத்தால் நிர்தேசிச்சு ஞான மாத்திரம் அப்படிங்கிற விவச்சேதத்தினால வேற ஒன்றும் ஞான சப்தத்துக்கு சப்தம் சொல்லல. ஆனா ஞான சப்தத்தையே வடிக்கிட்டேன். அதே ஃபில்டர் பண்ணி ஞான மாத்திரம்னு சொன்னாக்க இந்த முன்னாடி சொல்லப்பட்ட கல்ச்சர் விசேஷம்லாம் இருக்கிறது தெரியாது. இறுதி சேர்க்க பொறுத்து சுயம் பிரகாசமா ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி சொல்ற சோதி விசேஷமேவ வஸ்து அவலம்பதே. நீ சொல்கிற ஞானம் வஸ்துவும் அதுக்கு மேல மாத்திர விவச்சேதிக்கப்பட்டது சேர்த்து அவைகள் சவிசேஷமான வஸ்து அவலம்பதே. ஏன்னா பிரகிருதி பத்தி விசேஷ கல்பிதப்பாத்து சத்திய இல்லையா? ஞான மாத்திரம் அப்படிங்கிற சப்தம் இருக்கு. முதல்ல அந்த ஞான மாத்திர சப்தம் கூட இல்லையா ஞானங்கிறதான பிரகிருதி, அதுக்கு மேல மாத்திரங்கிறதான விகிருதி, அதாவது பிரத்தியம் இல்லையா? அந்த மாத்திர பிரத்தியம் இருக்கு. திரும்பிய பிரகிருதி பிரத்திய கல்பிதப்பாத்து அது வேத கல்பிதமாகத்தான் அந்த சப்தம் திரும்பியும் இல்லையா வரும். அவதோதனை இது சகர்மகா சகர்த்துக்கா கிரியாதிசேஷா கிரியாந்தர திரவிய வியாபர்த்தகா स्वभाव विशेष प्रकृत्या अवगम्यते प्रत्ययेन लिंग संख्यादय முதல்ல ஞானம் அவ அத்வைத் சொன்ன ஞான மாத்திரம் நிலத்தக சப்தம் இருக்கு. என்ன நிலத்தக சப்தம்? ஞானம் என்ற சப்தத்தினால சொல்லப்பட்டதான சவிசேஷமான பதார்த்தத்தில் உள்ள விசேஷங்களை எல்லாம் வியாபர்த்திக்கக்கூடியதான மாத்திரம் விவச்சேதம். ஆக ஞானம்ங்கிறது பிரத்யம், மாத்திரா அப்படிங்கிறதானது அது மாத்திர சொந்தமானது, அதுக்கு பிரத்யம். பிரகிருதியினால என்ன போதிக்கப்படுறது கேட்டா அவபோதனை அப்படிங்கிறது தான் ஞானம். அப்படிங்கிறதுக்கு ஞானம்ங்கிறதானது அவபோதனைங்கிற தாத்துலேருந்து வந்திருக்கு. அவபோதனைன்னு அர்த்தம் என்றால் அறிதல் அப்படின்னு அர்த்தம். அந்த அறிதல் அறிவது தாது இருக்கு இல்லையா, அது சகர்மகமான சகத்திற்கமான தாது. சகர்மகம் என்ன அர்த்தம்? டெபினட்டா ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட கொண்டதாகவே இருக்கும். இங்கிலீஷ் கூட டிரான்சிட்டிவ் வருது, நாட் இன்ட்ரான்சிட்டிவ். டிரான்சிட்டிவ் வருதுங்கிறது டெபினெட்லி ஆப்ஜெக்ட்.
இன்ட்ரான்சிட்டிவ் ஆப்ஜெக்ட் வேண்டாம். போகிறான் வருகிறான் அதுக்காக எதை போகிறான் எதை வருகிறான் கிடையாது. யாரை எதை அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கு பதில் வந்ததுன்னா அது சகர்மக தாது. யாரை எதைன்னு கேட்டு அதுக்கு பதில் வரலன்னா அது அகர்மக தாது. தமிழும் உண்டு. அதனால ஆனா இந்த அறிவதுங்கிற தாத்துக்கு அது சகர்மக தாது. ஏன் அவன் கேட்டா அறிகிறாங்க யாரை யாரை எதை அப்படிங்கிற கேள்வி வந்து மேல வரும். இன்னாரை அறிகிறான் இந்த வஸ்து அறிகிறான் என்று இல்லாத ஞானம் இராது. அதனால ஞானமானது ஞா அப்படிங்கிற சகர்மக தாது, ஞானது சகர்த்திருக்க தாது. அதாவது அந்த தாத்துகளால் உபஸ்தாபிதமான கிரியையானது ஒரு புருஷனை ஆசிரியமாக கொண்டு இருக்கும். அதான் கர்த்தா அப்படிங்கிறது கிரியாரூப வியாபாரத்தை ஆசிரிய புருஷா கர்த்தா. அதனால ஞா என்கிறதா ஞா அவபோதனை என்கிற சகர்மகமான சகர்த்திருக்கமான ஒரு தாதுவினால உபஸ்தாபிதமான அங்க கிரியா விசேஷம் இருக்கு. அதுதான் இந்த பிரகிருதி ஞானம் அப்படிங்கிற பிரகிருதிக்கு அதான் இருக்கும். அந்த மாற்றத்தின் சத்தியம் இருக்கு. சத்தியம் லிங்க சங்கியாதே லிங்கம் சங்கை இவைகளெல்லாம் அந்த மாற்ற பிரத்தியம் அர்த்தம். லிங்கம் அர்த்தம் அடையாளம். இந்த பிரகாரமானது அப்படிங்கிறதோ அல்லது இத்தனை சங்கியை உடையது என்பதோ இவைகளான மாற்றையினால மாற்ற சப்தத்தால் விவச்சேதிக்கப்படுகிறது. மேல உள்ள மாற்றாங்கிற விவச்சேதக சப்தமானது ஏற்கனவே பிரகிருதியில நிரூபிக்கப்பட்டதான தாத்வத்தினால் நிரூபிக்கப்பட்டது போய் அதில் உன்னை பிச்சு வேலை போட முடியாது. ஞானம் அப்படியே எடுத்துட்டு பிறகு என்ன மாதிரியான ஞானம் எத்தனை ஞானம் அப்படிங்கிறதுனால மாற்றம் சங்கையை போல ஏகமாற்றம் அப்படின்னாக்க சங்கியா இருக்கு. மேல உள்ள சங்கியை விசுவாசம் பண்ணும். ஏழு பிரகாரம் அநேகம் பிரகாரத்தை விவசாயம் மேற்கொள்றாரு. அதனால மாத்திரா அப்படிங்கிறதான இது மாத்திரம் ஞான மாத்திரம் அப்படிங்கிறது உள்ள மாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த மாத்திரங்கிறத எத்தனை ஞானம் எப்படிப்பட்ட ஞானம் அப்படிங்கறதெல்லாம் வேணா அந்த மாத்திரை சப்தம் விவச்சேதிக்கும். முக்த பிரகாரம் வெற்றிட்ட பிரகாரங்களை விவச்சேதிக்கும். முக்த சங்கியை தவிர மற்ற சங்கியை விவச்சேதிக்கும். அதுதான் பண்ணுவீங்க. அந்த மாத்திரை சப்தமானது ஞான தேசத்துக்குள்ள புகுந்து அந்த ஞான தேசத்துக்கு தாத்வத்தினால ஏற்பட்டிருக்கிறதான இந்த சக்கரத்திற்கு சமாத சக்கரம் இதெல்லாம் பிடிக்க அதெல்லாம் போட்டிருக்கு. ஞான மாத்திரம் அது இல்ல. நீ ஞானத்தை உங்களுக்கு ஞானத்துக்கு முடியாது அதுல இருக்கு அதுல இருக்கு பிடிச்சி போட்டுதா முடியாது. ஞான சட்டம் ஏற்கனவே பிரகிருதி ரூபமாக வந்துருக்கு. அது அவபோதனைங்கிறதான ஒரு சகர்மகமான ஒரு சகரத்துக்கு தாத்துனால உபரிதாபிதமான ஞானம்ங்கிறது வந்துருக்கு. அதை விட ஞான மாத்திரம் அப்படின்னு சொன்னா அந்த மாத்திர சத்தம் என்ன பண்ணணும், அந்த ஞான சத்தத்துக்கு லிங்க சங்கியாதிகளை விவச்சேதிக்க ஞான சப்தார்த்தத்திற்கு வந்து வெளியில் போட்டார். அந்த காலத்திலே விவச்சேதித்து கிடையாது. அதனால ஞானம் என்ற சட்டத்தினால வஸ்துவ நிர்தேசம் பண்ணி அப்புறம் ஞான மாத்திரம் சட்டத்தினால அதுல இருக்கிற அந்த விசேஷத்தெல்லாம் அழிச்சிடுதுன்னு சொன்னா அந்த விசேஷம்லாம் சும்மா உட்கார்ந்து விசேஷம் இல்லப்பா. அதெல்லாம் சகர்மகமான சகர்த்திரமான தாத்வத்தமான உபஸ்தாபிதமான விசேஷங்கள்.
அதுல கையை வைக்க முடியாது. ஐயோ அது பரமசிவன் பார்த்து அந்த 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 மாத்திரை செலுத்த இல்ல, மாத்திரை செலுத்தாலும் அது ஒண்ணுமே முடியாது. ஏன்னா அது அந்த பிரகிருதியில் இருக்கிற அந்த ஞானத்துக்கு கற்றுக்கு கர்மத்தான விசேஷங்கள் எல்லாம் அவைகள் எல்லாம் சகர்மகமான சகத்துவமான தாத்வத்துவத்தை சாப்பிடும். அதனால இது சதசித்தாவதி ஏதத்தோடு விசேஷமே சித்திரே நஸ்யா अन्य साधन स्वभावते ज्ञप्ते है ज्ञान स्वयं प्रकाशन स्वतः सिद्धावपि ज्ञान स्वयं प्रकाशनादिरुंद கூட ஏக स्वभाव विशेष विरहे सिद्धिरे ஏக स्वभाव विशेष विरहे ஞானம் என்கிற தாத்துவினால் உபஸ்தாபனம் பண்ணப்பட்டதான स्वभाव விசேஷம் அற்றவாறு ஞானம் ஸ்வயம் பிரகாசமாக நிரூபிக்கப்பட முடியாது. ஞானம் ஞானங்கிற பதார்த்தமானது சொதசித்தமாக இருந்த போதிலும் கூட ஸ்வயம் பிரகாசமாக இருந்த போதிலும் கூட எந்த விதமான சுபாவ விரகமான ஞானமாக ஸ்வயம் பிரகாசமாக நிரூபிக்கப்பட முடியாது. ஏ சம்பந்தமுடைய ஞானத்துக்கு தான் ஸ்வயம் பிரகாசத்துவம், இல்லைன்னா ஸ்வயம் பிரகாசமாக அது நிரூபிக்க முடியாது. அத்வைதி ரொம்ப நீளத்துக்கு கூட அனுமானம் சொல்லலாம். ஞானத்துக்கு ஸ்வயம் பிரகாசத்துவத்தை நிரூபிச்சிருக்காங்க. அனுபூதி அனன்யாதீன சுதர்ம விவகாரா சசப்தாது அர்த்தாந்தரே சப்தர்ம விவகார ஏற்றுவாத் அப்படின்னு ஒரு அனுமானம். அனுமானம் சைக்கிள் ஏறிட்டு போய் தான் படிக்கணும். அனுமானம் முழுக்க படிக்கணும்னா சைக்கிள் ஏறிட்டு போய் தான் அவ்வளவு நீள அனுமானம். அனுபூதி என்ன ஞானம் அனன்யாதீன சுதர்ம விவகாரா அப்படின்னா அந்யாதீனம்னாக்க அனன்யாதீனம்னா சுவாதீனம். சுவாதீன பிரகாச தர்ம விவகாரம் தான் ஸ்வயம் பிரகாசம். எது சுவாதீனமோ அதான் ஸ்வயம், எது அனன்யாதீனமோ அது சுவாதீனம், எது சுவாதீனமோ அது ஸ்வயம். அனன்யாதீன தர்ம விவகாரம், அனன்யாதீன பிரகாச விவகாரம். ஞானமானது அனன்யாதீனமான பிரகாசம், அதாவது சொப்பிரகாசம் அப்படின்னு சொல்றோம். பட்சம் என்ன? ஞானம் பட்சம். அதுல எது சாத்தியம்? ஸ்வயம் பிரகாசத்துவம் சாத்தியம். அனன்யாதீன சுதர்ம விவகாரத்தும் சாத்தியம். அனன்யாதீன சுதர்ம விவகாரத்தை சாதிக்கிறதுக்கு என்ன ஹேதுன்னு கேட்டா ஸ்வசம்பந்தாது அர்த்தாந்தர தர்ம விவகார ஹேத்துவா. தன்னுடைய சம்பந்தத்தினாலே பிரகாசப்பட்ட ஒரு வஸ்துவிலே பிரகாச தர்மத்தை பிரகாச விவகாரத்தை உண்டாக்குகிறபடியா எந்த ஒரு வஸ்துக்கு எது அனன்யாதீன சதர்மமோ அதை கொண்டுதான் அந்த வஸ்துவானது இன்னொரு வஸ்துல தர்மத்தை உண்டாக்க முடியும். இதுவே இதுக்கு அந்நியாதீனமான பரதர்மமாக இருந்தால் தன் சம்பந்தத்தினால் இன்னொரு வஸ்துல அந்த தர்மத்தை உண்டாக்க முடியாது. அனுபூதிக்கு ஸ்வயம் பிரகாசத்துவம், அனுபூதிக்கு பிரகாசம் சுவாதீனமான விசேஷம். அதனால் ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னா அது நிரூபணம் என்னன்னு கேட்டா அனுபூதியானது தன்னுடைய சம்பந்தத்தாலே பிரகாசமற்ற கடாதி பதார்த்தங்களை ஞானத்துக்கு பிரகாசிக்கும்படியாக பிரகாசப்படுத்துவதால் அது ஸ்வயம் பிரகாசம். இது யார் சொன்ன அனுமானம்? சங்கராச்சாரிய சொன்ன அனுமானம். அனுபூதி அனன்யாதீன சதர்ம விவகாரம்.
ஏன்னா ஞானத்தினுடைய சுதந்திரத்துக்கு எதை ஒன்றும் நிரூபிக்க முடியாது. முதல்ல அந்த வஸ்துவால் தான் பிரகாசத்தை உடையதா இருக்கணும். அந்த பிரகாசத்தை அது அந்யாதீன பிரகாசமா சுவாதீன பிரகாசமா, அது சொத பிரகாசமா பரத பிரகாசமான்னு கேள்வி வரும். ஒரு வஸ்துக்கு பிரகாசம் இருக்குன்னால் அந்த வஸ்து சொத பிரகாசமா 10 சுதா இருக்குன்னு சொன்னா அது ஏற்படமா வேற யார் படமா கேள்வி முதல்ல வரும். பணம் இருக்கிறது வாஸ்தவம், ஞானத்துக்கு பிரகாசம் இருக்கிறது வாஸ்தவம். அந்த பிரகாசமா அது சுவாயத்த பிரகாசமா சராயத்த பிரகாசமா இருக்கிறது வாஸ்தவம். அது இதற்கமா அத்வாகரமான்னு தெரியாது. இப்போ இது இவர் பணம் தான் நிரூபிக்கணும்னு என்ன பண்ணணும்? இவர் அந்த பணத்தை எடுத்து பணம் இல்லாதவங்க தெரிஞ்சு இல்ல இதை வச்சுட்டு நீ சொன்னாக்க அவன் அந்த பணம் இவருக்கு 20 நாள் வாங்கணும்னு இருந்தாக்க அந்த பணம் இவருக்கு. அதே மாதிரி இப்போ ஞானத்துக்கு இந்த ஞானத்துக்கு பிரகாசம் இருக்குன்னு சொன்னா இந்த பிரகாசமா சுவாதீன பிரகாசமா இல்ல பராதீன பிரகாசமா எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஒரு பிரகாசிக்கப்பட வேண்டிய அப்பிரகாச பதார்த்தம் எழுதாமல் இருக்கும் பொழுது இந்த ஞானமானது அதை பிரகாசித்து பண்ணிட்டுனாக்க அதுல ஞானத்துக்கு இது சொதா சுவாதீன பிரகாசம் அர்த்தம். அந்த சூழல் எப்படி இருக்கு? இந்த ஞானம் வந்து பிரகாசம் அப்படியே இருக்குன்னு சொன்னால் இந்த ஞானத்தில் அதை பிரகாசிக்கிற சாமர்த்தியம் என்னன்னா இதுக்கு பராதீன பிரகாசம். அதனால ஞானத்துக்கு சகோதர சத்தத்தை எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு கேட்டா அந்த ஞானமானது ஒரு வஸ்துவை தனக்கு விஷயமாக்கி கொண்டு இந்த பிரகாசிக்க பக்கமாவதான் ஞானத்துக்கு சுயம் பிரகாசம். அப்ப நியாயமான வஸ்துவையுடைய பிரகாசம் தான் ஞானம் தான் சுயம் பிரகாசம். இது விஷய சம்பந்தம் இல்லாத ஞானத்தை சம்பந்தாது அர்த்தாந்தரேன்னு அர்த்த சம்பந்தம் விஷய சம்பந்தம் இல்லாதவர்களால் சொத்த காலத்து உண்மையை நிரூபிக்க முடியும். ஏன் நிரூபிச்சிருக்காங்க என்ற அர்த்தம் முன்னே செஞ்சிருக்காரு. அது சங்கரர் நிரூபிச்ச சுயம்பிரகாசத்துக்கு ஸ்தாபிக்கல. விஷய சம்பந்தம் உள்ள ஞானம் சுயம்பிரகாசத்துக்கு ஸ்தாபிக்கல. ஏன் அப்படின்னு கேட்டா அப்படி நிரூபிச்சமான ஞானத்துக்கு விஷய சம்பந்தம் இல்லாத சுயம்பிரகாசம் ஸ்தாபிக்க முடியாது. முடிஞ்சுதான் சாதிச்சிருக்காரு. அதுதான் அந்த அனுபவம் தான் விஷயம். ஏத சுபாவ சுபாவ விசேஷம் இருக்கு. அது அந்த சுபாவ விசேஷம் ஞாபகம் நேயத்துவம் போன்றதான ஞானத்துக்கே உரிய சுபாவ விசேஷங்கள் இல்லாத பட்சத்துல ஞானத்துக்கு பிரகாசத்துவே சிந்திக்க சுயம் பிரகாசமே சிந்திக்காது. அந்நியசாதன சுபாவதையாகும் எப்பே சித்தி இல்லையா? இன்னொரு வஸ்துவை பிரகாசிக்கக்கூடியதான சுபாவம் உள்ள காரணத்தாலேதான் ஞானம் சுயம் பிரகாசமாகிறது. இன்னொரு வஸ்துவை பிரகாசிக்கக்கூடிய சாமர்த்தியம் ஞானத்துக்கு இல்லைன்னா ஞானத்துக்கு சுயம் பிரகாசத்தும் இருக்கிறது. பிரம்மஸ்வரூபம் கிருஷ்ணம் சர்வதா சுயமே பிரகாசத்தை நகஸ்மின் அந்நிய தர்மாத்தியாசா சம்பவதி நகி ரஜுஸ்வரூப அவபாசமானே சத்தத்வாதி அத்தியஸ்யதே அதையேவகி பவதி ஆச்சாதிகா அவித்யா அபிபகமியதே. இன்னொன்னு ஏங்கடா சுயம் பிரகாசமான பதார்த்தம் இருக்கு. அந்த பதார்த்தத்து மேல அத்தியாசம் அதன் மேல வேறொன்றுடையதான பிரமம் வரவே வராது. ஒரு வஸ்துல எப்படி பிரமம் உண்டாகும்? ஒரு வஸ்துல ஒரு வஸ்து இருக்கிறது அதை தவிர வேற ஒரு வஸ்துவோ தர்மி ரூபமாகவோ தர்ம ரூபமாகவோ ஒரு வஸ்துல பிராந்தி, அதான் அத்தியாசம்.
அந்த அத்தியாசமான பிராந்தி எதனால் உண்டாகிறது? ஒரு சுயம் பிரகாசமா ஞானத்தினால கிரகித்து பிரகாசிக்கக்கூடிய பிரகாசிக்கப்பட வேண்டிய வஸ்து ஞானத்தால கிரகிக்கப்படும் போது ஏற்படுகிற எரர் தான் பிராந்தி. எது பிரமாண வாக்கியமோ அந்த பிரமாணத்தால் இந்த வஸ்து கிரகிக்கும் போது ஏற்படுகிறதான எரர் இருக்கு, அது ஏற்படுவதான தவறு இருக்கு, அதுதான் பிராந்தியாக கணிக்கிறது. இந்த ஒரு வடிவத்தில் இருந்த ராஜகுமார் வேட்டுவ தேர்வில் வளர்ந்து தன்னை வேறுவனாக பிரமித்தான். அவனுக்கு பொருள் ஏகான பிரமம் இல்லை. நான் அப்படிங்கிறது பிரமாண ஜென்ய விஷயம் இல்லை, இது சுயம்பிரகாச விஷயம். நான்கிற வஸ்து இருக்கா, நான் இருக்கேனா இல்லையாங்கிறது யாருக்கும் சந்தேகம் உண்டாகுதில்லை. நான்கிற வஸ்துவானது வேதத்துக்கு ஆச்சரியமான வஸ்து இல்லை. நான்கிற வஸ்து பிரமத்துக்கு ஆச்சரிய வஸ்து இல்லை. இப்ப ராஜகுமாரங்கிற இடத்துல நான் ராஜகுமாரங்கிறது போய் ராஜகுமாரத்துவம் ஜபோசிய சபரத்துவமே இதானே நான்கிற வேத பிராந்தி இல்லை. கொஞ்சம் டஃபா இருக்குல்ல. நான் நான் வேறுவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதுல நான் பிரம்மம் இல்லை, வேறுவனாக இருக்கிறேன் பிரம்மம். நான் ராஜகுமாரனாக இருக்கேன்னு நினைக்க வேண்டியதான், நான் வேறுவனாக இருக்கேன்னு நினைக்கிறாங்க. நான்கிறது பிரமத்துக்கு ஆசிரியம் இல்லை, வேறு அப்படிங்கிறதுதான் பிரமத்துக்கு ஆசிரியம். எது இடம் மாறி இருக்கோ அதுதான் பிரமம், நான் வேறு இடம் மாறல. இவன் வேறு இருந்தாலும் அதே நான் தான், இவன் ராஜகுமாரன் அதே நான் தான். நான்கிற சுயம்பிரகாச பதார்த்தம் இருக்கு, அதுல பிராந்தி ஏற்படும். பிராந்தி எதுல ஏற்பட்டு அதனால சுயம்பிரகாச பதார்த்தம் பிரமத்துக்கு ஆச்சரியம் ஆகாது. பிரமம் என்பது அந்த வஸ்துவ பிரமாண கிரகிக்கும் போது ஏற்படுவதான அதுல உண்டான இருக்கு, தவறு இருக்கு, அதுதான் பிரமத்துக்கு கேட்கக்கூடிய சுயம்பிரகாச பதார்த்தம் ஒரு பொழுது பிரமத்துக்கு விஷயம் இல்லை. அதனால பிரம்மஸ்வரூபம் கிருஷ்ணம் சர்வதா சுயமே பிரகாசத்தை அந்நியதர்ம அத்தியாசா சம்பவதி. அது அந்நியதர்ம அத்தியாசம் சுயம்பிரகாச பதார்த்தத்தை அந்நியதர்ம, அது ஆத்மா ஆத்மா சுயம்பிரகாசம் சொல்றோம். ஆத்மாவோட சுயம்பிரகாசமா நாம் செய்து அந்த ஆத்மாவோட பிரத்யக்கா இருக்கு, பிரத்யக்கா இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபம் பிரத்யேகாத்மத்துவ மாத்திரம் சுயம்பிரகாசம். இப்போ எல்லாருக்கும் ஆத்மா ஞானஸ்வரூபம், ஆத்மா சத்தியக் அப்படிங்கறத எல்லாரும் ஒத்துக்கிட்டுதான். ஏன்னா அது சுவாமிதேவ சித்தம் பயன்படுத்தாங்க. இப்போ சிலர் நான் பகவானை சேகபூதன் ஒத்துக்கிறார், சில சேகபூதன் ஒத்துக்கிறார். சிலர் ஆத்மா அணுஸ்வரூபம் ஒத்துக்கிறார், அணுஸ்வரூபம் ஒத்துக்கிறார். ஏன் ஒத்துக்கல அப்படின்னு கேட்டா அதெல்லாம் சுயம்பிரகாசமான ஆக்காரங்கள் இல்லை,
அதெல்லாம் பிரமாணம் கொண்டு அறியப்பட வேண்டிய ஆகாரங்கள். நான்கு எந்த அளவுக்கு சுயம் பிரகாசமா பிரகாசிக்கிறது? 4 அளவுக்கு தான். இல்லையா? புரியல? 4 வஸ்து எந்த அளவுக்கு சுயம் பிரகாசமா பிரகாசிக்கிறதுனா 4 அளவுக்கு தான். அதுக்கு மேல நான் பிராமணன் என்றும், நான் சத்திரியன் என்றும், நான் மனுஷன் என்றும், நான் பிராமணன் என்றும், இல்லையா, நான் தேவன் என்றும், இதுக்கு மேல இவர்கள் அந்த 4 சர்வ சமானாதிகரணமாக வரக்கூடிய பாக்கியெல்லாம் சுயம் பிரகாசம். பிராமணர்களுக்கு உயர்ந்து போலாம். 4 உயர்ந்து போதும். 4 மாற்றமே வராது. பிராமணத்துக்கு மாற்றம் வரலாம், சத்திரியத்தை மாற்றம் திருப்பூர் ரகசியம் தெரியாம தன்னை வேதத்தனா பிரதிச்சிருக்கலாம். அதெல்லாம் இல்லையா அகமத்த சமானாதிகரணமான இல்லையா அந்த வேத ஆட்சியனான சேர்த்தானே ஸ்வயம் பிரகாச பதார்த்தத்துக்கு இல்லையா அந்நியான இல்லையா அத்தியாசம் உண்டாகாது. அப்படி உண்டாகாத போது நீ ஸ்வயம் பிரகாசமா இருக்கிற ஞானத்துல என்ன பிராந்தி வந்ததுன்னு வந்து அதை மாத்திர சப்தத்தை உபயோகிச்சு போக்க போறேன். மாத்திர சப்தத்தை உபயோகிச்சு போக்க முடியாதுன்னு வந்து சொல்றேன். ஞானத்துல உள்ள சகர்மகத்துவம் இதெல்லாம் டாக்டர் இருக்கிறதுனால இவைகளை மாத்திர சப்தத்தால போக்க முடியாதுன்னு சொன்னோம். சொல்ற மாத்திர சப்தத்தால போக்கிடுவேன்னு வச்சுக்கோ. போக்கிறதுக்கு என்ன இருக்கு? சுயம் பிரகாச பதார்த்தம். இந்த சுயம் பிரகாச பதார்த்தத்தினால என்ன பிராந்தி இருக்கு சொல்லிட்டு என்ன பிரமிக்கப்பட்ட அம்சங்கள் இருக்குன்னு அதை மாத்திர சப்தத்தால விவச்சாரம் பண்ண போறேன். சுயம் பிரகாச பதார்த்தத்தினால இல்லையா அந்நிய தியானமானது எப்படி வந்து இல்லையா அத்தியாசத்தை உண்டு பண்ணிடுச்சு. அதுவே முடியாது. ஞான மாற்றம் விஞ்ஞான மாற்றம் இல்லையா அப்படின்னா விஜயத்தி மாத்திரம் அப்படின்னா நீ சொல்றியே அந்த மாத்திர சப்தங்கள சர்வதா இல்லையா நிற அடக்கஷ்டம் இல்லையா. நீ ஞானத்திலிருந்து போகணும்னு நினைக்கிறது அவர்களை வந்து போக முடியாது. அவர்களுக்கு வந்து போக முடியாது. ஞானம் சுயம்பிரகாசமான பிறகு மாத்திர சப்தத்துக்கு போக்கக்கூடியதான எந்த அந்நியதாபாசமும் அதில் உண்டாகும். அப்படி ஏராசுரம் பிரமிக்காதினா பிரம்மம் வெற்றித்த சர்வத்தின் நித்தியாசம் பிரதிக்காதது ஏதா சோமிய ஏகேன முக்குள்ளேன சர்வதம் முக்கிய மின்மையின் தியாகித்யாய் சித்தாந்தா இல்லையா சாத்தியதி கலர்த்தியா அப்படின்ட்டு ஏராசுரம் சுதந்திரவதி அப்படிங்கிறதுனால சொல்லப்பட்ட ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜையானது காரணபதார்த்தமாகிற பிரம்மம் ஒன்றை அறிந்தால் காரிய பதார்த்தங்களாக தோன்றக்கூடிய மற்ற எல்லா பதார்த்தங்களும் நித்தியை என்பதுதான் அதனால் அறியப்படுகிற விஷயம். ஏக விஞ்ஞானேன சர்வ விஞ்ஞானம். ஏக விஞ்ஞானம் சொல்றதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டா ஏக விஞ்ஞானம் கேட்டா விஞ்ஞானத்துக்கு விஷயமாகக்கூடிய விஷயம் வஸ்து ஒன்றே ஒன்றுதான் என்று தற்விஷய விஞ்ஞானம் ஏற்பட்டால் மற்ற அதை தவிர அறிவதற்கு விஷயங்கள் எதுவும் இல்லாதபடியினாலே சர்வம் நிச்சயம் என்கிற ஞானம் ஏற்படும்.
ஏக விஞ்ஞானேன சர்வம் விஞ்ஞானம் சேதனம். அப்ப அறிய வேண்டிய பதார்த்தம் ஒன்றுதான். அது அறியப்பட்டால் அறியப்பட வேண்டிய மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் இல்லை, அவைகள்லாம் நிச்சயம் சொல்றது தாத்பர்யம். அப்படின்னு அத்வைதனுடைய சத்தியபுரம் அது உண்டும். அதுவும் அந்த வாதமும் உண்டாது. ஏன்னு கேட்டா ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்தை பிரதிஜை பண்ணி உடனே அதுக்கு திருஷ்டாந்தம் சொன்னார். ஏதா சோமிய ஏகேன மிருத்பிண்டேன சர்வமிதம் நிர்ணயம் விஞ்ஞானம் வாசாரம்மணம் விஞ்ஞானோ நாமதேயம் மிருத்திகே சேவ சத்தியம் அப்படிங்கிறது சார்த்தத்துல காரணகாரிய பாவத்தை உபபாதனம் பண்ணி உபாதான காரண காரிய பாவத்தை உற்பாதனம் பண்ணி ஒரு உபாதான காரண பதார்த்தத்திலிருந்து உண்டான காரிய பதார்த்தங்கள் எல்லாம் அந்த உபாதான திரவியத்தை தவிர வேறு திரவியத்தை உடையதாக இல்லாத காரணத்தால உபாதான திரவியாத்மனா இவைகளுடைய ஞானமானது உபாதான பதார்த்த ஞானத்தில் அடங்கி இருப்பதால் ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை. ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம்னா என்ன சொன்னா ஏக விஞ்ஞானேன அப்படிங்கிறது கரணே திருதியே இல்லை. ஒரு பதார்த்தத்தினுடைய விஞ்ஞானத்தினால் மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் அறியப்பட்டதாகும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதாவது ஏக பதார்த்த விஞ்ஞானம் சர்வ பதார்த்த விஞ்ஞானத்துக்கு காரணம், அதுக்கு சாதனம் அப்படின்னு இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் இல்லை. போல ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்துக்கு ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம்னா ஏக விஞ்ஞான திருப்தியை அந்த திருப்திக்கு அபேதம் தான் அர்த்தம். ஏக வித்தியிலேயே அபின்னமான ஏக விஞ்ஞானத்திலேயே அடங்கியதான சர்வ விஞ்ஞானம். சோத்துல 8 நாளைக்கு இதை பத்தி வியாக்கியானம் 8 நாளைக்கு இருந்து புரிஞ்ச ஸ்ரீரங்காச்சாருக்கும் இவருக்கும் சொர்ணசுவாமிக்கும் அப்புறம் சொர்ணசுவாமி அகத்தராக மேல இது போட்டு வைக்கீங்க இல்லையா, அதை இது பண்ணி ஏக விஞ்ஞான சர்வ ஏக விஞ்ஞான பின்ன சர்வ விஞ்ஞானமா ஏக விஞ்ஞானா பின்ன சர்வ விஞ்ஞானமா இல்லையா, அதுக்கு கரணத்திருத்தியை வச்சாக்க இல்லையா ஏக விஞ்ஞான பின்ன சர்வ விஞ்ஞானம். அதே திருத்தியை வச்சா ஏக விஞ்ஞான ஏக விஞ்ஞான அபின்னு தான் சித்தாந்தம். ஏன் சரி சுவாமி ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்துக்கு ஏகம்ங்கிறாங்க துர்ப்பிண்டம், சர்வம் அப்படிங்கிறதா இதே கட்டசராவாதியான ஏகேன துர்ப்பிண்டேன சர்வம் இதன் உண்மையும் வித்தியாசம். ஏன் இவைகள்ல உபயம் மிருத்திகா திரவியத்தா இந்த மிருப்பிண்டத்தில் இருந்த மிருத்திகா திரவியாது அந்நிய திரவியம் எதுவும் கடகராவாதிகள் இல்லைங்கிறதுனால இந்த ஞானாபின்னமான இந்த காரண பதார்த்த ஞானாபின்னமான காரிய பதார்த்த ஞானம். இப்ப இதுல அத்வைத்தி என்ன சொன்னாரு அப்படின்னு கேட்டாக்க இதுல இதை நிரூபிக்கிற வஸ்துவா பண்றதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டாக்க ஏகான முற்பின் சர்வநிலம் உண்மையும் விஞ்ஞாபத்தால் சொல்லிட்டு அதுக்கு மேல வாசாரம்பணம் விகாரம் நாமதேயம் இல்லையா, வெறும் ஆரம்பணம் நாமதேயம் விகாரம் நாமதேயம். விகாரம்னாக்க ரூபம், நாமதேயம்னா நாமம். அதுக்கு உண்டாகிற கடங்கிற ஆகாரம், கடங்கிற ரூபம்,
இவைகள் எல்லாம் வாட்டாளமும், இவைகள்லாம் விவகார மாத்திரம். மிருத்திகை இவைகள் எல்லாம் வெறும் விவகாரத்துக்காக ஏற்பட்டவைகள் தான். அழிந்தறிந்து மாறக்கூடியதான கேவல விவகாராத்மகங்கள் தான். ஆனால் இவைகள் எல்லாம் நிச்சய மிருத்தி ஒன்றுதான் சத்தியம். மிருத்திகை சத்தியம். அந்த சொல்றதா அது சொல்ற அர்த்தம். யதா சௌமிய ஏகேன மிருத்யுஞ்சேன சர்வவிதம் உண்மையம் வித்யாச வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம். விகாரம் நாமதேயந்த வாச்சாரம்பணம். வாச்சா ஆரம்பணம்னாக்க வெறும் வாக் விவகார மாற்றத்துக்காக ஏற்பட்டது. எதனால நாமம் ரூபம் கடம் என்கிற ஆகாரம், கடம் என்கிறதான நாமம் இவைகள் எல்லாம், அதாவது கடங்கிற பதார்த்தம் எல்லாம் வாச்சாரம்பணம். வாச்சாரம்பணம்னாக்க இதெல்லாம் வாக் விவகார மாற்றத்துக்காக சாதாரண பதார்த்தம் தான் சத்தியம். சாதிய பதார்த்தங்கள்லாம் வெறும் விவகார மாத்திரம். இது இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்வது பொருந்தாது. ஏன் அப்படின்னா யதா சௌமிய ஏகேன மிருத்யுஞ்சேன சர்வவிதம் உண்மையம் வித்யாச இல்லையா? ஒரு மிருத்யுஞ்சத்திலிருந்து இந்த சர்வ உண்மையங்களும் உண்டாகி இருப்பதாக அறியப்படுகிறது. ஆகையால இந்த மிருத்பிண்டங்கள், இந்த மிருத்பிண்டம், இந்த உண்மையமான கடசராவாதிகள் இவர்களை சொல்லும்போது சொல்ற வாச்சாரம்பணம் விகாரம் நாமதே. வாச்சா ஆரம்பணம் என்ன அர்த்தம்? இவைகளை விவகரிப்பதற்காக ஏற்பட்டதான நாமரூபங்கள் இல்லையா? இவைகளும் மிருத்திகாயே மிருத்திகா இது ஏற சத்தியம். எப்படி அந்த திரவியமானது மிருத்திரவியம் சத்தியமோ அத மாதிரி இந்த விவகாரத்துக்காக ஏற்பட்டதான இல்லையா நாமரூபங்கள் சத்தியம். இது ஏழாவது ஆளவங்க பூஜை இல்ல இது சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? வாச்சாரம்பணம் விகாரம் நாமதேயம் சத்தியம். எது சத்தியம்? மிருத்திகா இத்தியேவ சத்தியம். यदा मिृत्तिका सत्यम तदा மிருத்திகை சத்தியமோ அது சத்தியம். உண்டாக இருக்கிற நாமரூபங்கள் நாமரூபங்கள்ல மிச்சிய சங்கரமதத்து பிரகாரமே இந்த நாமரூபங்கள்லாம் மிச்சியம் இல்லை. ஏன்னா இந்த மிருத்பிண்டத்துக்குள்ளதான உண்டாவதான நாமரூபங்கள் எல்லாம் இவைகள்லாம் ஞானமாற்ற வினாசியங்கள் இல்லை. அதை கூட அதை உரைக்கணும், நவீன போட்டு கரைக்கணும். அப்பதான் நாமரூபங்களும் போகும். வெறும் ஞானமாற்ற வினாசியமா இருந்தால்தான் அது அது மித்யா. எது ஒரு கிரியையினால அழிக்கப்படுகிறதோ அது சத்தியம். இந்த கயத்து மேல ஒரு பாம்பு இந்த கயத்தை பாம்புன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கயத்துல இருக்கிற பாம்பை போக்குறதுக்கு பிரமரூபமான சத்தத்தை போக்குறதுக்கு அது கம்பெனி அடிக்க வேண்டாம். அது வெறும் மந்திரம் போட வேண்டாம். ஐயோ இது பாம்பு இல்லப்பா, இது கயிறு தான் அப்படியே வெறும் ஞான மாற்றத்தினால எது நிறுத்தும். நிஜமா ஒரு சர்ப்பம் வந்துருக்கு, இது சர்ப்பம் இல்லை அப்படின்னு அது போகாது. அந்த சர்ப்பத்தை இது பண்ணியாகணும், ஒரு கம்பெனி அடிச்சாகணும், இல்ல ஏதோ ஒரு மந்திராதி பிரயோகம் பண்ணியாகணும். ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தினாலேயோ ஒரு கிரியையினாலேயோ எது நிகழ்த்தியமோ அது சத்தியம். எது வெறும் ஞான மாத்திரத்தால் நிகழ்த்தியமோ அது மித்யா. இப்போ மிருத்பிண்ட அபேட்சையா
மின்மயங்களாக கடகடாவாதிகள் உள்ளதானே அதனுடைய நாமம் ரூபம் என்ன? இது கடனில்லை, முற்பிண்டம் தான் என்றால் அது கடமா இருக்கிறது, முற்பிண்டமாக இருக்குதா? இல்ல. கடத்தை முற்பிண்டமாகிறதுக்கு முற்பிண்டமாக இருக்கிற கடமா பண்றதுக்கு எவ்வளவு வியாபாரங்கள் தேவைப்பட்டதோ அதை விட அதிக வியாபாரங்கள் தேவைப்படும் கடத்தை முற்பிண்டமாக. வியாபார சாத்தியம் சத்தியம், ஞான மாத்திர சாத்தியம் நிச்சயம். புரியல? ரசிகப்பாடுவது ருச்சிகாதிகாரத்தை கடவுளாவாதே சத்தியம் சேதகேதோ பிரமாணாந்தமே யுக்தியாக சிந்தரித்து यदा दृष्टान्ततया उपादानं न घटते तदेव भूमि इदमग्रासीत् नाना संस्कार नाना नामधेयाश्च नानाभ्यां नानाव्यवहारेण आरभ्यते इति एतदेव सत्यम् इत्यनेन अन्यज्ञानेन अन्यज्ञान असम्भवं निरसितः नात्र किञ्चित् विषये पूर्वमेव अयमर्थः प्रकल्पितः. அடுத்தபடியா சதேவம் 40வது வாக்கியம் சதேவம் 23 ஏகமேவாத்விதீயம் அப்படிங்கிற இடத்துல சதேவ ஏகமேவ என்பதனால சஜாத்திய பேதத்தை விஜாத்திய பேதத்தை ஏற்கனவே நிரூபித்த பிறகு அத்விதீயம் என்கிற பதமானது அத்விதீய பதம் தாவது சத்ய குணத்தோடு சத்விதீயதான் நகட்டே அப்படின்னு சங்கர பாஷ்ய பிரகாரம் அத்விதீயங்கிற பதமானது பிரகடமான பேதங்களை நிரசிக்கிறது. எல்லாமே சஜாத்திய பேதம் விஜாத்திய சபேதங்கிறதுனால விஜாத்திய பேத நிகழ்ச்சி, ஏகமேங்கிறதுனால சஜாத்திய பேத நிகழ்ச்சி இல்லையா. அதனால அந்த அத்விதீயம் என்கிற பதத்தினால சகல விசேஷ பிரத்யேகத்துவம் உச்சதே அப்படின்னு சொன்னா நைததேவம் காரியகாரண பாவ அவஸ்தாது காரியகாரண பாவ அவஸ்தாத்யவஸ்தா அவஸ்திதस्य ஏகस्य वस्तुनः ஏகாவஸ்தस्य ஞானேன அவஸ்தாந்தராவஸ்திதस्यापि वस्तुैक्येन ज्ञापकां दृष्टान्तेन दर्शयित्वा चेतकेतोः अप्रज्ञातम् सर्वस्य ब्रह्मकारणत्वं वक्तुं तदेव भूमि इत्यारब्धम् इदमग्रे एव आसीत् इति अग्रे इति कालविशेषः इदं तद्वाक्यस्य प्रपञ्चे सदापत्यरूपतां क्रियां तद्वेदान्तं वदति. அதனால ஸ்வேதகேதுவினாலே இதற்கு முன்னால் அறியப்படாததான விஷயத்தை அவனுக்கு போதிக்கிறது. என்னன்னு கேட்டா சதேவ சௌமியன்னு இருக்கார். அதாவது ஜகத்தில் உள்ள சர்வத்துக்கும் பிரம்மம் காரணம் என்பதும் பிரம்மம் தான் சர்வ காரணம் என்பதும் சர்வ காரணத்துவாது பிரம்மகா உபாசியம் என்பதும் இது ஸ்வேதகேதுவுக்கு தெரியாது. அதுதான் உத்தமாதே சமப்பிராப்தியோ ஏனா சுதம் சுதம் பவதி அமதம் மதம் வித்யாதம் வித்யாதம்ங்கிறதுக்கு நைவ பகவான் ஒன்பது சொல்றாங்க. அதனால அவனுக்கு ஒரு பிரம்மம் ஒன்றுதான் இந்த ஜெகத்துக்கு சுத்தமான முழுவதுமான ஜெகத்துக்கு காரணம் என்று ஸ்வேதகேதுவுக்கு முன்பு அறியப்படாமல் இருந்த விஷயத்தை இப்பொழுது அறிவிப்பதற்காக இந்த உபதேசம்.
ஏன் இப்போ ஒரு வஸ்துவினுடைய ஞானத்தாலே மற்றொரு சர்வ வஸ்துக்களுடைய ஞானம் அறியப்படுகிறது. அந்த சர்வ சத்தமானது ஒரு காரணத்தில் காரணத்திலிருந்து உண்டாகிற காரிய பதார்த்தங்களுக்கு மட்டும்தான் சர்வ சப்தார்த்தம் அப்படிங்கிறதையும் நிரூபித்தார். ஏகேன நிற்கின்றேன சர்வம் உண்மையம் வித்தியாசம், ஏகேன லோகமணினா சர்வம் லோகமயம் வித்தியாசம். அதனால ஏகேன பிரம்மனா சர்வம் ஜெகத்து நியாயத்தை, ஏகேன நிற்கின்றேன அப்படின்னு ஒரு காரண பதார்த்தத்தை நிர்தேசித்து அதிலிருந்து உண்டான காரிய பதார்த்தங்கள் எல்லாம் அந்த மிருப்பிண்டத்துக்கு அந்த மிருப்பிண்டத்துடைய ஞானத்துல அடங்கின ஞானத்தை உள்ளது. அதனால இந்த ஏகஸ்தலத்துல இப்போ பிரம்மத்தை வைத்து இந்த முன்மைய ஸ்தலத்துல சேதனாச்சேதனாத்மகமான பிரபஞ்சத்தை வைத்தால் சேதனாச்சேதனாத்மகமான பிரபஞ்ச ஞானம் முழுவதும் பிரம்மத்தினுடைய ஞானத்தை அடக்கம் தான் இருக்கும். மிருத்பிண்டத்தை போன்றதான பிரம்மம் அதிலிருந்து உண்டான மின்மயங்களை போல சேதனாச்சேதன பிரபஞ்சம். அப்பதான் இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்தை கதை. ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிகையில் அவர் ஆரம்பித்தது ஜகத்து முழுவதற்கும் பிரம்மம் ஒரே பாடான காரணம் சொல்லுவது. ஜகத்து முழுவதற்கும் பிரம்மம் ஒரே பாடான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பல வஸ்துக்களுடைய ஞானமும் பிரம்மத்தினுடைய ஞானத்தில் அடங்கும். அதனால ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை என்ற தியாகத்தை கொண்டு அந்த ஆளுமை மகிழ்ச்சியானவர் தன் புத்திரனான சேதகேதுவுக்கு முன்னால் அறியாமல் இருந்ததான பிரம்மத்தினுடையதான சர்வ ஜெகத் காரணத்துவத்தை இப்பொழுது உபதேசிக்கிறார். சதேவ சௌமிய இதமகிராசித்து ஏகமேகாதீயம். இந்த பிரம்மமானது ஜகத்துக்கு உபாதான காரணமாக இருந்தது. இந்த ஜகத்துக்கு அதுவே நிமித்த காரணமாக இருந்தது. தானே நிமித்த காரணமும் தானே உபாதான காரணமும் ஆவதற்குரியதான லோகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களை காட்டிலும் வேறுபட்டதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறத நிரூபிக்கிறது கொண்டதாச்சு. ஸ்வேதகேதுவுக்கு பிரம்மம் தான் சகல ஜகத் காரணபூத்தம்னு அறியாத காரணத்தாலே அவன் அறியாத அவனுக்கு அறிவிப்பதற்காக ஏற்பட்ட வாக்கியங்கிறது பிரகரணம். அப்படி பிரகரண சிந்தமான காரண பதார்த்த விசாரத்தை விட்டு இந்த வாக்கியத்தினால நிர்விசேஷ வேத விசார கிரியத்தை அப்படின்னு சொல்றது அதுவும் ஒரு பொழுதும் பொருந்தாது. ஏகமே நானா ரூப நிமித்த காரணம் சதவேதி பிரதிபாதையி. இந்த ஸ்ருதியானது அபிஷேகத்துவ நிர்விசேஷத்துவ விசாரத்துக்கு ஏற்பட்ட ஸ்ருதி அல்ல. இந்த ஸ்ருதியானது இல்லையா ஜெகத்காரணம் இன்னது என்பதை அறியாதவரான சேதகேதுவுக்கு சர்வ ஜெகத்துக்கும் உபாதானமாகவும் நிமித்த காரணமும் ஏக காரணமாக பிரம்மம் உள்ளது என்பதை நிரூபிப்பது. அந்நாச்ச பிரம்மணோ நிமித்த காரணதாம் அனுஜ்ஞாய தசைவ உபாதானாதி கதமிதி பரிச்சோத்திய பரிச்சேத்திய சர்வசக்தி யுக்தத்வாது உபாதான காரணம் தது இதர அசேஷ உபகரணம் பிரம்ம இது பரிஹரந்தி. இப்ப இந்த சதேவ சௌமிய இதமகிராசீதுங்கிற சுத்தி இருக்கு இல்லையா, இந்த சுத்தி தான் நிரபேட்ச காரண வாக்கிய சுத்தி. இந்த சுதியில பிரம்மத்தினுடைய நிமித்த காரணத்துவம் பிரம்மத்தினுடைய உபாதான காரணத்துவம் உபாதானமும் நிமித்தமாகவும் இருப்பதற்குரிய பிரம்மத்தினுடையதான கர்ம விலட்சணத்துவம் இவர்களெல்லாம் இந்த ஒரு வாக்கியத்தினாலேயே நிரபேட்சமா அறிவிப்பது.
இதை தவிர மற்ற காரண வாக்கியங்கள் எல்லாம் இந்த காரண வாக்கிய நிரபேட்ச காரண வாக்கிய ஏகதேசத்தை கொண்டு இத அனுவாதம் பண்ணிட்டு மேற்கொண்டு ஒரு விஷயத்தை நிரூபி அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படிங்கிறது உற்பத்தி வாக்கியம். அக்னிஹோத்திரம் ஜுஹோதி என்பதனால அக்னிஹோத்திர ஹோமத்தை அனுவாதம் பண்ணிட்டு தத்ரா ஜுஹோதி, பயசா ஜுஹோதி, யதா குவா ஜுஹோதி இத்தியாதிகளெல்லாம் அதுக்கு மேல வேற ஒன்று விஜயமாகட்டும். உற்பத்தி வாக்கியம்னா என்னன்னு கேட்டா எந்த வாக்கியம் முழுவதுமே விஜயனோ அது உற்பத்தி வாக்கியம். அக்னிஹோத்திரம் ஜுஹோதிங்கிறத பூர்வ பிராப்தமான அக்னிஹோத்திரம் இருந்தா அதை அனுவாதம் பண்ணிட்டு ஜுஹோதிங்கிறது விதிக்கலாம். இந்த ஜுஹோதின்னு பூர்வ பிராப்தமா இருந்தா ஜுஹோதிங்கிறது அனுவாதம் பண்ணி அக்னிஹோத்திரம்ங்கிறது விதிக்கலாம். இந்த வாக்கியத்துக்கு பூர்வம் அக்னிஹோத்திரமும் அப்பிராப்தம், ஜுஹோதியும் அப்பிராப்தம். அதனால முழுவதுமே அப்பிராப்தத்தை விதிக்கக்கூடியதான முழுவதுமே விஜயத்தை உடையதான வாக்கியம் உற்பத்தி வாக்கியம். இதற்கு மேல உள்ளவைகள் எல்லாம் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி என்பதனால விதிக்கப்பட்டதான அக்னிஹோத்திர ஹோமத்தை உத்தேசியமாக கொண்டு அதுக்கு மேல அதுக்கான திரவியம் என்ன, அதற்கான காலம் என்ன, அதற்கான தேவதா விசேஷம் என்னங்கிறதெல்லாம் மேல மேல இருக்கு. அதுக்கெல்லாம் குணவிதி இருக்கு. தர்தா ஜுஹோதி, சாயம் பிராதா அக்னிஹோத்திரம் ஜுஹோதினா அதுக்கான கால விதி. சாயம் அக்னேயச பிரஜாபதியேச சாப சூர்யாயுஷ பிரஜாபதியேச ஜுஹோதி அப்படின்னு சொன்னாக்க அதுக்கான தேவதாபிஷேகம் தானம். இப்ப இதெல்லாம் என்னது ஜுஹோதி ஜுஹோதிங்கிறது பிராப்தம், தத்னாங்கிறது அப்பிராப்தம். சாயம் பிராகா அப்படிங்கிறது அது அப்பிராப்தம். பகுதி பிராப்தமாகவும் பகுதி அப்பிராப்தமாக இருக்கிறதெல்லாம் உணவிகள். அக்னிஹோத்திரம் துப்பியா சொர்க்ககாமகானது அதிகாரம். லோ ப்ரொஃபைல் அந்த கிருஷ்ண எழுதுவாங்க. அந்த சாஸ்திரத்தை கடினமான சாஸ்திரம், சத்தியம் முக்கியம் முறை சத்தியம் சொத்துக்கு உதவுச்சது இன்னும் சாஸ்திரத்துக்கு கடினமான சாஸ்திரம் கிடையாது. வியாக்கரண சாஸ்திரம் நெட்டு பண்ண போதும், தக்கதா அப்படின்னு நீங்க வேகமா சொன்னா போதும். இது ரொம்ப கடினமா ரொம்ப பெரிய சாஸ்திரம், ரொம்ப விபூர்வமான சாஸ்திரம், ரொம்ப அதிகம், ரொம்ப பெரிய சாஸ்திரம், ரொம்ப கடினமான சாஸ்திரம். அந்த சாஸ்திரத்தை உபக்கிரமிச்சு அழகா சொன்ன பெரிவார்கள் அதை வடிவாதான் மாதிரி ஆனது. அவன் அவ்வளவு கடினமான சாஸ்திரத்தை அவன் உபக்கிரமத்தை அவ்வளவு சிம்பிளா பண்ணிட்டு இப்படிக்கும் வந்துடும். நமக்கு நம்மால சேவிக்கப்பட வேண்டாதவங்க யாருமே கிடையாது. அத்தனை பேர் நமக்கு சேவிக்கணும். எல்லாருக்கும்
கூட ஒண்ணு கற்றுக்கிறேன். அவரும் இது தெரியாது, ஏதோ ஒண்ணு உபதேசமா பண்ணா கூட அவர் செய்யறத பார்த்து நம்ம செய்ய சொல்லி எல்லாம் செய்யணும். மனுஷனா இருக்குது ஒரு எண்ட்லெஸ் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த காரணவாக்கியத்தினுடைய ஓரோரு அம்சங்களை எடுத்து அதுல நிமித்த காரணம் அனுஜ்ஞாய சக்தி உபாதான விதி கதம் விதி பரிச்சோத்திய சர்வசக்தி யுக்தத்வாது. நிமித்த காரணம் பிரம்மன் தான் அப்படிங்கிறத முதல்ல அனுஜ்ஞா அதை ஒப்புக்கொண்டு நிமித்தமாக இருக்கிற இந்த பிரம்மமானது எப்படி உபாதான காரணமும் ஆக முடியும் என்பதை விசாரிக்கிறார். பிரம்ம உபாதானம் பிரச்சனை, அப்புறம் உபாதானத்துவம் அனுஜ்ஞாய, அப்புறம் நிமித்தத்துவம் கதமிச்சு விசார கிரியேட். ஏன்னா ஒரு சேத்தன காரணம்னு ஒப்புக்கொண்டா நிமித்த காரணமா அவங்க புத்தி ஒப்புக்கொள்ள வேண்டிய உபாதான காரணமா ஒப்புக்கூடாது. சதேவ சோமியதுங்கிறதுல எதுவும் பூர்வம் இப்போ முன்பு எதுவும் ஒரு அபியுதகமே அதுக்கு மேல வேணும் சாதிக்கல. அதான் சொன்னேன், அந்த வாக்கியம் அதுல முழுவதுமே எதுவுமே பிராப்தம், முழுவதுமே அப்பிராப்தாம்சம். இந்த வாக்கியத்தை கொண்டு இதை அனுமதிச்சு மேல பிரவர்த்திக்கிற வாக்கியங்கள் எல்லாம் இதுல ஏகாம்சத்தை அனுத்தியாய அதை ஒப்புக்கொண்டு மற்ற அம்சத்தை சந்தேகப்பட்டு அதை நிரூபிக்கிறதுதான் மேல மேல பிரவர்த்திக்கிறோம். ஆத்மாவாய் நமேகராசிட்டு பிரம்மவாய் சமக்கிராசிட்டு ஏகவகை நாராயணாசிட்டு இத்தியாதி வாக்கியங்கள் எல்லாம் இந்த வாக்கியம் அப்படியே அனுவாதம் பண்ணப்படும். இப்போ ஏகவா இமானி பூதானி என்று இத்தியாதி வாக்கியங்கள்ல அபின்ன நிமித்த உபாதானத்தை பிரசித்த வாக்கியமாக எது பத்து இத்தியாதி வாக்கியம். இன்னும் நேர போனா உபாதானம் என்பது அபியுபகம்ய, நிமித்தம் என்பது அபியுபகம்ய, சற்று உபாதானத்தின் கடன் இதுக்கு செஞ்சது. இப்படிப்பட்ட வாக்கியங்கள் தான் அதிகம். பிரதிக்காது அப்படிங்கிறது அவர் சொல்லி சாட்சாத்து பயாத்மானாத்து மேல விட்டு பிரகிருதி உட்காந்து கேட்கணும். ஸ்ரீவாக்கியம் முதல் அத்தியாயத்துல 3 பாதம் முழுவதும், 4வது பாதத்துல 7 அதிகரணங்கள் வரையும் எல்லாமே பிரம்மத்தினுடையதான காரணத்துவத்தை ஆட்சேபிக்கிறதாகும். பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்துவமே கிடையாது அப்படின்னு ஆட்சேபிக்கிறதாகும். கடைசி அதிகரணம் பிரகிருதி அதிகரணம். இதுக்கு மேல ஒரு அதிகாரம் ஏதேனும் சஜே வியாக்கியாதான்னு சொல்லி சமீபத்தான் விசார ரூபமா இதான் கடைசி அதிகரணம். இந்த அதிகரணத்துல
பிரகிருதிச்ச பிரதிஜா திருஷ்டாந்த அனுபவம். அதாவது சூத்திரக்காரி சூத்திர ஒரு வெளியில போற என்ன சொல்றான்னு கேட்டா, இதுவரும் 11, 16, 17, 17, 24, 24, 31 அதிகரணங்கள்னால நிரீஸ்வர சாங்கியம் ஜகத்துக்கு உபாதானமாகவோ நிமித்தமாகவோ இரண்டு பிரகாரமாகவோ பிரம்மத்தை ஏற்றுக்கொள்ளாத நிரீஸ்வர சாங்கியம் இதுவரையும் நிராகரிக்கப்பட்டால், இப்போது தொடங்கி சேஸ்வர சாங்கியம் நிராகரி. சேஸ்வர சாங்கியம்னா ஈஸ்வரன் ஒப்புக்கொண்டவனான சாங்கியம். ஈஸ்வரன் ஒப்புக்கொண்டா அந்த வேதாந்தம் சொன்ன பிரகாரம் ஈஸ்வரன் அப்படியே சாப்பிட்டு வந்து ஒப்புக்கொண்டான விஷயம் இல்லை. அவருக்கு ஒரு துன்பம் வேணும். சேஸ்வர சாங்கியம் யோகம். யோகத்துக்கு இல்லையா சித்தவருத்தியை பண்ணுவதற்கு, அதுக்கான இந்திரிய ஜெயத்தை பண்ணுவதற்கு, ஞானத்துக்கு ஜெயமாக்கி கொண்டு நிரந்தர சிந்தனம் பண்றதுக்கெல்லாம் ஒரு வஸ்து வேணும். சரி, அதுக்கு பிரம்மத்துக்கு போகணும். அதுக்காக பிரம்மத்தை ஒப்புக்கொண்டான். பிரம்மத்துக்கு மனதில் தரிப்பதற்குரியதான விக்கிரகம், உபாசிப்பதற்குரியதான குணங்கள் இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த பதார்த்தத்தை நாம தியானத்துக்கு விஷயமா இந்திரிய ஜெயங்களுக்கு இந்த உபாசனத்தை உபயோகிச்சுக்கோம். அதுக்காக பிரம்மத்தை அங்கீகாரம் பண்ண பிரம்மத்தை வரவேற்றாது. பிரம்மத்துக்கு எந்த இடத்துல பிரம்மத்தை இருக்கிறது? எந்த இடத்துல பிரம்மத்தை வைக்கிறதுன்னு கேட்டாங்க. வர சொல்லியாச்சு, காங்கிரஸ் காங்கிரஸ் இந்த உபாதான காரணத்தை உண்டாக்க முடியாது. அது சொல்லிதான் இந்த நிமித்த காரணம் போகணும். இந்த உபாதான நிமித்தம் ரெண்டையுமே ஒரு இதுல இருக்கு. இப்ப இந்த நிமித்த காரணத்தை ஒழிச்சு பிரம்மத்தை கொடுக்கலாம், பிரம்மத்தை நிமித்த காரணத்தை அங்கீகரிக்கலாம். அது ஒரு அமுக்கியமான ஸ்தானத்தை பிரம்மத்துக்கு கொடுத்து, பிரம்மம் நிமித்த காரணம், பிரகிருதி தான் உபாதான காரணம் அப்படின்னு சொல்லி பிரம்மத்தை நிமித்த காரணத்தை சொல்லலாம். இப்ப பிரம்மத்தை நிமித்த காரணத்தை ஒத்துண்ட சேஸ்வர சாங்கியம் இருக்காங்க. அவனுக்கு பிரம்மமானது உன்னால் நிமித்த காரணமாக ஒப்புக்கொள்ளப்பட்டது இல்லையோ, அதே போல இந்த பிரம்மம் தான் உபாதான, பிரகிருத்தினா உபாதான காரணம் இருக்கும். பிரகிருதினா மூல பிரகிருதி பிரதானம்னு விசுவாசம் இல்ல, பிரகிருதினா உபாதான காரணம். பிரகிருதி உபாதான காரணமும் எது உன்னால் நிமித்த காரணமாக ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கிறதோ அந்த பிரம்மம் உபாதான காரணமும் ஆகும். எதனால பிரதிஜா திருஷ்டாந்த அனுபவதாச்ச ஏகவிஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை, அதற்காக காமிக்கப்பட்ட ஏகேன விற்பிண்டைய சர்வவிதம் உண்மைய விஞ்ஞான திருஷ்டாந்தம், இவைகள் எல்லாம் அப்போதுதான் உபகரணங்களா. இது அர்த்தாபத் எல்லோரும் ததேவும் என்னையும் தன்னைவும் நியாயத்தினால பிரம்மத்தை நீங்க உபாதானமா ஒப்புக்கொண்டால்தான் அவைகளெல்லாம் உபகரணமாகும். அவைகள்லாம் உபகரணம் ஆகிறதுக்கு நீ பிரம்மத்தை உபாதான காரணமா ஒப்புக்கொள்ள அர்த்தாபத்தின் பேரு. சாட்சாத் உபயானான சுத்தியானது சாட்சாத்தாக இது வகை காரணமாக சொல்லப்பட்டது. அதுக்கு கிம்சித்வரம் கௌதவருஷாசீத் யதோ தியாவாதுதிஷ்டதட்டு மனிஷினா மனசா பிருச்சதேதத்து யதத்யதிஷ்டம் புவனானி யதாரயன்மே அப்படின்னு கேள்வி. இது தைத்திரிய ஆரண்யகத்துல இந்த பிரகதியத்தை பாக்கியா எடுத்திருக்க. சாட்சாத் உபயானாது நடக்கும். किम सिद्धनम ब्रह्म कौधवृक्षासीत् यदो ज्यावा पृथिवी निष्ठदत्तुः
மனிஷினோ மனசா பிருச்சதைதது யதத்யதிஷ்டது புவனானி தாரயன்னே பிரம்மதனம் பிரம்மதவிருச்சாசீத் யதோ த்யாவா பிருதிவீனி ததக்ருஹு மனிஷினோ மனசா விப்ரவீமி வஹ பிரம்மாத்யதிஷ்டத் புவனானி தாரயன்னே அப்படின்னு இந்த ஸ்துதி. மனிஷா, ஏ ஞானவான்களே, நீங்கள் இந்த கேள்வியை கேளும்போது மனிஷா மனதா ஏற்றது பிரிச்சது. உங்களுடைய ஞானத்தை கொண்டு இந்த கேள்வியை கேளும்போது என்னன்னு வனம் கவுச விருட்சாசீத் யதோ தியாவா பிருதிவி நிஷ்டதத்து மனிஷின மனசா பிருச்சதைதது யதத்யதிஷ்டது புவனானி தாரயன்னே. சகல ஜகத்தையும் தரித்துக் கொண்டிருக்கிற பிரம்மமானது இந்த ஜகத்தை எல்லாம் நிர்மாணிக்கிற வகையிலே எந்த வனத்தை இடமாக கொண்டு அதில் எந்த விருட்சத்தை உபாதானமாக கொண்டு என்ன அதிஷ்டானங்களை கொண்டு பிரம்மமானது இந்த ஜகத்தை சிருஷ்டித்தது என்று என் ஞானிகளே கேளும்போது கேட்டாதான் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்னு வேதம் சொல்லுவேன். வேதபுருஷன் ஞானிகளை பார்த்து இந்த கேள்வி கேளுங்க. இந்த கேள்வி ஏன் கேட்க மாட்டேன், மோடி அவனுக்கு கேட்கிற மாதிரி அக்னி கேட்கிற மாதிரி வேதபுருஷன் கேட்கிறான். இந்த கேள்வி கேளும்போது இதுக்கு நான் பதில் சொல்ல போறேன், கேட்டாட்டா பதில் சொல்ல முடியாது. மனிஷினா மனசா ஏற்றம் சித்தம் என்ன கேட்கணும்? கிம் சித்தனம் கௌச விருட்சாசீத் யதா தியாவா பிருதிவி நிஷ்டபத்தி. பிரம்மமானது நிஷ்டபத்து அப்படிங்கிறதான கிரியாபர சாரஸ்யத்தினால லோக திருஷ்டாந்தத்தை எடுத்துட்டு சொல்லணும். எப்படி ஒரு ரச நிர்மாண சத்துரனாகிற ஒரு சட்டம், ஒரு சட்டம் யதா ரச நிர்மாண சதுரஹ சட்டா அதென்ன பண்றான், ஒரு விருட்சத்தை தேர்ந்தெடுக்க அந்த விருட்சத்துக்கு அந்த விருட்சத்தை வாசி போன்றதான வாசின உளி போன்றவர்கள் எல்லாம் கொண்டு உபகரணங்கள் அதிஷ்டானங்களை கொண்டு இந்த ரத நிர்மாணம் பண்ற அந்த உபாதானத்தை அந்த தாழ்வாக உபாதானத்தை கொண்டு இந்த வாசியாதிகளான இதர உபகரணங்களை கொண்டு அந்த பட்சமானவன் அந்த ரத்தம் பண்றதுக்கு ஒரு ஸ்தானத்தையும் தேர்ந்தெடுத்தான். ஒரு பிளேஸ் வாசி ஒரு கையில் எடுத்துன்னு மரத்தை ஒரு கையில் ஒரு ரோட தெரிஞ்சாலும் அதை வச்சு வேலை செய்யறதுக்கு ஒரு பிளேஸ். இப்ப பிரம்மம் மட்டும் மூணு ஃபேக்டர். பிரம்மமானது ஜெகத்தை நிர்மாணம் பண்றது. எப்படி இந்த ஆகாரி கார்பெண்டர் ரத்த நிர்மாணம் பண்ணுமா, இந்த ரத நிர்மாணம் பண்ற கார்பெண்டருக்கு ரத நிர்மாண சத்துவனான தட்சனுக்கு அவனுக்கு ரதத்தை நிர்மாணம் பண்றதுக்கு தான் நைப்புண்ணியம் இருந்தால் மட்டும் போராது, அவனுக்கு உபாதானமாக மரம் வேணும், அவனுக்கு அதுக்கான உபகரண விசேஷங்களாக வாசியாதிகள் எல்லாம் வேணும், அவனுக்கு அதை வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒரு பிளேஸ் வேணும். இதெல்லாம் தானே பண்ண முடியும். இப்ப நீங்க சொல்லே பிரம்மம் இந்த ஜெகத்தை நிர்மாணிக்கிறது, நீங்கள ஜெகத் நிர்மாண சதுரகான்னு சாதிக்கிறாரு. அந்த நிர்மாண நிபுணரான பகவானுக்கு கிம் மனம் மனிதா அத்தியதிஷ்டது புவனானி தாரணம். வாக்கியாதிகளான உபகரணங்களை போல எந்த உபகரணங்களை கொண்டு பிரம்மமானது ஜெகத்தை பெற்றது. மனிஷினா மனதா ஏதது திருநீ வேறு கேட்டுற மனிஷினா மனதாவோ விப்ரமீமிதே. நான் உங்களுக்கு என்னுடைய ஞானத்தாலே இப்படி பதில் சொல்கிறேன். மனிஷினா மனதா
விப்ரவீமி விப்ரவீமின விசேஷேன பிரவீமி என்னன்னு பிரம்மவனம் பிரம்மசமிருஷ்டாசீத் யதோ தியாவா பிருத்திவீ சதத்து மனேஷினோ மனசா விப்ரவீமிவஹ. நான் உங்களுக்கு என்னுடைய ஞானத்தை கூட நீங்க கேட்ட கேள்வி போது சொல்றேன் கேளுங்கோ. பிரம்மவனம் பிரம்மசமிருஷ்டா அந்த ரத நிர்மாணம் பண்ணுவதற்கு தாரு மரத்தை போல ஜெகன் நிர்மாணம் பண்ணுவதற்கு உபாதானமாக விருட்சமாக பிரம்மம் தன்னையே கொண்டது. ஏன் பிரம்ம அத்தியதிஷ்டத்தை புவனானி தாரயம்னு இந்த சகல ஜெகத்தையும் தெரிவிக்கிற பிரம்மமானது இதற்கான உபகரணங்களாகவும் தன்னையே அதிஷ்டானம் பண்ணிக்கொண்டது. அதற்கான பண்ணுவதற்கான தேசம் வேண்டாமான்னு கேட்டா பிரம்மவனம். அது பிரம்மமானது இந்த ஜெகத்தை சிந்திப்பதற்கு உபாதானமாகவோ சககாரியாகவோ தேசகால ரூபமான உபகரணங்களாகவோ தன்னை தவற வேலைகளையும் அபேட்சிக்காமல் தன்னையே சர்வமாக கொண்டு இந்த ஜெகத்தை சிந்திப்பது. இந்த சுத்தியில என்ன பண்ணிட்டு நிரபேட்ச காரண வாக்கியத்தை சொன்னேன், நிமித்த காரணத்துவத்தை அங்கீகரித்திய இல்லையா, அதுக்கு உபாதான காரணத்துவம் இல்லையா, தது உபகரணங்களை ஆசிரியத்துவம் இவைகளை எல்லாம் இல்லையா நிரூபித்து அந்நியாச பிரம்மணோ நிமித்த காரணதாம் அனுஜாய தஸ்யைவ உபாதானமிதி உபாதானாதி கடமிதி பரிசோத்திய சர்வசக்தி யுக்தத்வாது உபாதான காரணம் ததிதர அபேஷ உபகரணஞ்ச பிரம்மைவ இதி பரிஹரந்தி. கிஞ்சித் வனம் சமுதமிருஷ்டாசீத் யதோ தியாவா பிருத்திவீ நிஷ்டதத்துः மனீஷினோ மனசோ விப்ரவீமிவஹ மனீஷினோ மனசா பிருச்சதே